ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா வேனிஷ் ஃபேஃப்னியர் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன் அடுத்து வேனிஷ் ஃபேஃப்னியரோட பற்றி ரிவ்யூ போடுறேன்னு. இது வந்து டக்கரடோமி தெரியுதா, அங்கங்கே பெயிண்ட் விட்டுருக்கு, ஆனால் பரவாயில்ல, சூப்பராக இருக்குது. ஏன் பாருங்க, ஒரிஜினல் டக்கரடோமி டிஸ்க் காமிக்கிறேன். வியட்நாம் டோமி போட்டுக்குதா. ஐயே, இதோட சேர்த்து நம்மக்கிட்ட டிவி லான்ச்சரும் இருக்குது. பாருங்க இதோட லென்த், டிவி லான்ச்சரும் இருக்குது. ஸோ இந்த பே பற்றி உங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி டிவி சீரீஸ் பார்த்தவங்களுக்கு தெரியும். இருந்தாலும் நான் திருப்பி சொல்லிக்கிறேன், இது வந்து ஸ்டாமினா டைப் பே. மொத்தம் ஃபேஃப்னியர் எல்லாமே ஸ்டாமினா டைப் பே தான். இது வந்து டிபி சீரீஸ், ஐ மீன் டைனமைட் சீரீஸில் லான்ச் பண்ண ஒரு பே. இது வந்து என் ஃப்ரெண்ட் வந்து வாங்கியிருந்தேன், ஒரிஜினல் டக்கரடோமி தான். இது எப்படி சுற்றுது முதல்ல பார்த்துடலாம். இது ரைட்டில் இருக்குதுங்க. அடுத்த ரிவ்யூவாக கண்டிப்பாக டைனமைட் பெல்லியல் தான் வரும். ஸோ அதுக்கப்புறம் அதுக்கும் பேட்டில் போட்டு பார்த்துடலாம். இப்போ லெஃப்ட்டுக்கு மாறிடுச்சு, சுற்றி பார்த்துடலாம். நம்ம லூயி நாரி எடுத்து பேட்டில் போட்டு பார்ப்போம். நம்ம கிட்ட கிரிப் இருந்துச்சுல, மறந்துட்டேன். அதை மாற்றிட்டு இருக்கேன், மாட்டியாச்சு, பர்ஃபெக்டாக இருக்கு. எவ்வளோ நேரம் சுற்றுதுன்னு பார்ப்போம். பரவாயில்லையே, இவ்வளோ நேரம் ஸ்டாமினா இருக்குது. அப்படியே நம்ம லூயி நாரி விடுவோமா? பரவாயில்லையா, விச்சிருச்சு. ஸோ அடுத்த பேட்டில் 3, 2, 1 ஐயோ, ஒழுங்காவே செட் ஆகணுங்க. பரவாயில்ல, நம்ம ஃபேஃப்னியர் எவ்வளோ நேரம் நின்றாலும் பரவாயில்ல. நீ சுத்துப்பா, நீ சுத்து, நீ ஜாலியா சுத்து. நான் இது வரையும் சரி பண்ணிட்டு வந்தாரேன். ஐயோ போச்சா. இது போல் சூப்பர். இருந்தாலும் ஸ்பென்சிலே பண்ணலங்க, திருப்பி விட்டு பார்ப்போம். 3, 2, 1 இது பேர் தான் ப்ரூட்டல் ஸ்குவாலோ. இருங்க, ஹேண்ட் ஸ்பின் பண்ணுவோம். ஆமாம்ல, லூயி நாரிக்கு எதுக்குங்க ஹேண்ட் ஸ்பின்? விடுங்க, ரைட்டில் ஸ்பின் பண்ணி பார்ப்போம். கோளாறு மாதிரி பண்ணியிருக்கீங்க. லூயி நாரிக்கு என்னத்தான் ஆச்சு? நம்ம லூயி நாரிக்கு இதெல்லாம் செட் ஆகாது. நம்ம லூயி நாரிக்கு ரிக்கார்டு தான். செத்ததுக்கப்புறம் அடிச்சு என்ன பிரயோஜனம்? நாங்கள் திருப்பி விடுவோம்ல. வேனிஷ் ஃபேஃப்னியர் லோ மோட்லேயும் நல்லா தான் இருக்குது. லோ மோடில் ஸ்பின் சீல் பண்ண முடியுது, ஆனால் ஹை மோடில் வச்சா அவ்வளோக்கா ஸ்பின் சீல் ஆகாதுன்னு நினைக்கிறேன். பஸ்ட் பண்ணால் என்னவா? ரைட் அண்ட் லெஃப்ட் பஸ்ட் ஆகாது. இவ்வளோ நேரம் இதை ரைட்டில் சுற்றிட்டு இருந்தேன். சரி விடுங்க, இப்போ லெஃப்ட்லேயே சுற்றுவோம். பஸ்ட் கிடைக்குதான்னு பார்ப்போம்ல. பொறுமையா விடலாம், அதுக்குன்னு இப்படியா?
ட்ராக் பண்ண லூயினார். சூப்பர். திருப்பி லான்ச் பண்ணலாம். பஸ்தா ஆகிற வரையும் இன்னைக்கு நான் லான்ச் பண்ணிக்கிட்டே இருக்க போகிறேன். ஐயோ சர்க்கிள் மோசனா அடி. லூயினாரை திருப்பி விட்டு பார்ப்போம். என்ன லூயினாருக்கு தான் கோளாரா இல்லை லான்ச்சர் தான் கோளாரா இல்லை எனக்கு புரியல. அநியாயத்துக்கு பழி வாங்குது நேர காலம் தெரியாம. நின்றுச்சு. நாங்க இது லான்ச்சர்லயே செட் ஆக மாட்டேங்குது. பர்ஃபெக்ட் லான்ச். இப்பயாவது பஸ் ஆயிட்டோல லூயினார். ஒரு பஸ் கிடைக்க மாட்டேங்குது. பஸ்டே கிடைக்கல. சரி இப்போ ஹை மோட்ல மாத்திட்டு வரேன். ஹை மோட்ல மாத்தியாச்சு. பார்த்தீங்களா எவ்வளோ ஹைட்டாக இருக்குன்னு. சரி முதல்ல பேட்டில் போட்டுருவோம். 3, 2, 1 let it. எனக்கு ஸ்ட்ரிங் லான்ச்சர்லோட அவ்வளோக்கா வரவே மாட்டேங்குதுங்க. நான் தான் ரிப்கார்டு கிங் ஆச்சு அப்படின்னு நானே சொல்லிக்கக்கூடாது. பரவாயில்ல. ஒரு பஸ் தர மாட்டேங்கிறாங்க. ரீபேட்டர் நான் இன்னைக்கு கூட போகிறது கிடையாது. லெட்